கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, பொய்யான மாயை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஹல்லேலூயா. பொய்யான மாயை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை இழந்து போகிறார்கள். இந்த உலகத்திலே பொய்யான காரியங்கள், உலகத்துக்குள்ளே 1000 காரியங்கள் இருக்கு, இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. பொய்யான மாயை, பொய்யின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நம்பும்போது பிசாசு உள்ள வரான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மனுஷனுடைய சத்தத்தை கேட்கும்போது அவனுடைய வாழ்க்கையிலே தோல்வி ஆரம்பிக்கு. கர்த்தரை விட்டு விலகும் போது தோல்வி வருது. பொய்யான மாயை, பொல்லாத உலகம் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம இப்ப வாழ்ற வாழ்க்கை, இந்த கடைசி வாழ்க்கை கர்த்தருக்கா வாழ்ந்தா மட்டும்தான் நமக்கு ஆரோக்கியம் இருக்கும், சமாதானம் இருக்கும், விடுதலை இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு கடைசி காலத்திலே மோஸ்ட்லி எத்தனையோ வீட்டில் ஒன்று டிவி இருக்கும், இல்லை செல்போன் இருக்கும், இல்லைன்னா லேப்டாப் இருக்கும். இதுல நல்ல காரியமும் இருக்கு, மோசமான காரியமும் இருக்கு. ஒரு 3 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க, நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா வெப்சைட்டுக்குள்ள போய் ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா வேற எதையோ ஒன்று தேடிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்திலே ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு இருப்பாங்க, சில குடும்பத்திலே தவறான ஒரு ஐக்கியத்தோடு இருப்பாங்க, சில குடும்பத்தில் நல்லவங்களை பிடிக்காது, கெட்டவங்களை மட்டும்தான் பிடிக்கும். இப்படிப்பட்ட உலகத்துக்குள்ளே இந்த கடைசி காலம் எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள், பொய்யான மாயையை பற்றி கொள்ளும் போது என்ன நடக்கு அப்படின்னா, தங்களுக்கு வரும் கிருபையை இழந்து போகிறார்கள். நைட் நேரத்தில் தண்ணி அடிக்க போறாங்க, இவங்க தான் தேடி போறாங்க. ஒரு விபச்சாரத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க, ஒரு அசுத்தத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க, ஒரு அருவருப்புக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க, ஒரு தவறான ஒரு ஃப்ரெண்டுகிட்ட போய் சிக்கி கொள்றாங்க. நைட் நேரத்தில் இவங்கள்ட்ட பேசக்கூடாது, அவங்க நல்லவங்க இல்லை, அவங்க கெட்டவங்க சொல்லி தெரியும். தெரிஞ்சும் கூட நைட் நேரத்தில் தேவையில்லாத ஃப்ரெண்டுகிட்ட போய் பேசிகிட்டு இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் உள்ள ஆள், இல்லைன்னா தெரியாத ஒரு ஆள், இல்லைன்னா தூரத்தில் உள்ள ஒரு ஆள், அவங்க கரெக்டாக இல்லைன்னு சொல்லி தெரியும், ஆனால் மறுபடியும் அங்கே தான் போய் பழகிட்டு இருப்பாங்க. அப்படி பழகும்போது என்ன நடக்கு அப்படின்னா, முதல்ல கிருபையை இழந்து போகிறாங்க. பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை இழந்து போகிறார்கள். ஒரு வீட்டுக்குள்ள கிருபை இழந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையிலே அவங்க எதிர்பார்த்த அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. பொய்யான சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, பொய்யான வார்த்தையை நம்பும் போது அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் தரக்கூடிய கிருபையை இழந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயம் கண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. என்னை விட்டு தூரப்பட்டு அப்படின்னா, இந்த உலகத்திலே மாயா பேசுற வார்த்தைகள், பொய்யா பேசுற வார்த்தைகளை நம்பி பின்பற்றி அந்த வார்த்தைகளை பற்றி கொண்டு கர்த்தரை விட்டு தூரப்பட்டு போகிறதற்கு, வீணராய் போகிறதற்கு, வம்பா போறதுக்கு என்கிட்ட என்னப்பா அநியாயம் கண்ட அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்படியே கேட்கிறாரு. ஏன்னா நைட் நேரத்தில் சில குடும்பத்துல அம்மா வார்த்தைக்கும் கேட்க மாட்டாங்க, அப்பா வார்த்தைக்கும் கேட்க மாட்டாங்க, வீட்டில் பாட்டி வார்த்தைக்கும் கேட்க மாட்டாங்க, இஷ்டம் போல் அப்படியே அலைவாங்க. இஷ்டம் போல போய் இஷ்டம் போல போய் இஷ்டம் போல போய் இஷ்டம் போல போய் லாஸ்ட் வம்பா போயிடுவாங்க. அதுக்கு பின்னாடி என்ன காரணம் சொல்லி கேட்டால் அது அவங்களுக்கு தெரியாது. ஒரு குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது, பொய்யான காரியத்தை நம்பும்போது, கிருபை இழந்து போகும்போது
தவறான காரியத்தை பின்பற்றும் போது, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அவங்களோட வாழ்க்கையில எல்லாமே ட்ரையான லைஃபா மாறிடும். ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கையா மாறிவிடும். 73ஆம் சங்கீதம் 27வது வசனத்திலே, இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். ஐயா, கர்த்தரை விட்டு தள்ளி போனா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னா, தூரமா போயிட்டாங்க அப்படின்னா நாசம் அடைவார்கள். நாசம் அடைவார்கள்னா 2 மெத்தட்ல சொல்லலாம். அழிஞ்சு போயிடுவாங்க, தர மட்டும் அழிஞ்சிருவாங்க, காணாம போயிடுவாங்க. அதுல ஒரு ஆள் தான் ரவிராஜ். நான் கர்த்தரை விட்டு தூரமா போன ஒரு ரவிராஜ். கர்த்தரை விட்டு நான் தூரமா போய் விக்கிரத்துக்கு பணம் கொடுத்து, மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்து, மனுஷனை நம்பி வாழ்ந்த ரவிராஜ். என்னோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, நஷ்டம் வந்துச்சு, அழிவு வந்துச்சு, நாசம் அடைஞ்சிட்டேன். நாசம் அடைஞ்சிட்டேன்னா கொஞ்சம் விவரமா சொல்லணும்ல. சில குடும்பத்துல புரியாதுல. சொந்த வீடை வித்துட்டேன், நகையை வித்துட்டேன், வியாபாரத்துல நஷ்டம், சொந்த ஊரை விட்டு கண்ணீரோடு புறப்பட்டு போயிட்டேன், வேற தேசத்துல தூக்கி வீசிட்டாரு. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது, கர்த்தரை விட்டு தூரமா போய் அழிஞ்சு போன வாழ்க்கைக்குள்ள சிக்கி கொண்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் என்னோட வாழ்க்கையில என்னெல்லாம் மிஸ்டேக் நடந்துச்சு, எங்கெல்லாம் தப்பு நடந்துச்சுன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் மறுபடியும் ஒரு விடுதலை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், குடும்பத்தை ஆசீர்வதித்தார். உங்க முன்பாக சாட்சியா நிப்பாட்டியிருக்கிறார். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். அடுத்த வார்த்தை போட்டிருக்கு, கர்த்தரை விட்டு யாரெல்லாம் கெட்டு போறாங்களோ அவங்க எல்லாரையும் கொன்னே போடுவாராம். அப்படியே எழுதப்பட்டிருக்கு. உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சொன்னா கேட்க மாட்டாங்கப்பா. அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பாஸ்டர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, வீட்டுல வயசானவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இஷ்டம் போல போவாங்க. கர்த்தரை விட்டு யாரெல்லாம் தூரமா போறாங்களோ அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. கர்த்தரை விட்டு யாரெல்லாம் கெட்டு போறாங்களோ கொன்னே போட்டுருவாராம். 2 பாயிண்ட் தான். இந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 73:27. உங்க வீட்டுல நீங்க டைரி இருந்தா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா சில வீட்டுல நிறைய இடத்துல மரணம், நிறைய இடத்துல நஷ்டம், நிறைய இடத்துல சமாதானம் இல்லாத நிலைமை, நிறைய இடத்துல பலவிதமான குறைகள், இப்படி நம்ம நிறைய குடும்பத்துல பார்க்கிறோம். அதனால யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறீங்களோ கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் சொன்ன வசனம்லாம் பைபிள்ல இருக்கா? அதுக்குதான் ஸ்கிரீன்ல வசனத்தை நம்ம நிப்பாட்டுறோம். கர்த்தரை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். சரி, இப்ப நம்ம யோசிக்கலாம், பிரதர் நாங்களாம் கர்த்தரை விட்டு தள்ளி போல பிரதர் அப்படின்னு சொல்லி சில குடும்பத்துல சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய கதை சொல்லுவாங்கல்ல, அதுல இதுவும் சேர்த்து சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாங்க, 6 நாளும் கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, வீட்டுல செல்போன்ல படுத்து எடுத்து பார்த்துட்டே இருப்பாங்க, தேவையில்லாத வீடியோ பார்ப்பாங்க, தேவையில்லாம நேரத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க, தேவையில்லாம ஃப்ரெண்டுகிட்ட 3 மணி நேரம் 6 மணி நேரம் கதை பேசுவாங்க. லாஸ்ட் பார்த்தா அதெல்லாம் என்னது? அதெல்லாம் பொய்யான மாயை பற்றி கொள்ற காரியம் தானே. முதல்ல கிருபை இழந்து போயாச்சுனாலே பிசாசு உள்ள என்டர் ஆவான். நீங்க எந்த நாட்டுல இருந்து இந்த செய்தியை கேட்டாலும் சரி, பொய்யான மாயை நம்பும் போது, அதை பிடித்து கொள்ளும் போது, இப்போ நிறைய பேருக்கு கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும்னா வலிக்கு, அன்பு கூறுனா வலிக்கு, மனைவிட்ட பேசுனா வலிக்கு, புருஷன்ட்ட பேசுனா வலிக்கு, அம்மா அப்பாட்ட பேசுனா முடியல வலிக்கு. இதெல்லாம் நிறைய குடும்பத்துல நடக்கு. வீட்டுல 60 வயசு 65 வயசு 70 வயசு 75 வயசு பாட்டி மாதிரிலாம் இருப்பாங்க, அம்மா மாதிரிலாம் இருப்பாங்க, அப்பா மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட பேச முடியாது. கேட்டா எங்க அம்மா சரியில்லை, எங்க அப்பா சரியில்லை அப்படிம்பாங்க. ஆனால் உங்களுக்கா ஜெபிக்கிறவங்க அவங்கதான், உங்க மேல அன்பு வச்சவங்க அவங்கதான், நீங்க நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க அவங்கதான், நீங்க நல்ல வழியில நடக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்கதான். உங்களுக்கா பரலோகத்துல பரிந்து பேசுறதும், நைட் நேரத்துலலாம் தாய்மார்கள், எத்தனையோ தாய்மார்கள் பிள்ளைகளுக்காக, கணவருக்காக, குடும்பத்துக்காக கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற தாய்மார்கள் உண்டு. எத்தனையோ குடும்பத்துல உண்டு. என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் ஊரு ரட்சிக்கப்படணும், எங்க சொந்த தேசம் ரட்சிக்கப்படணும் சொல்லி எத்தனையோ குடும்பத்துல திறப்புல நிக்கிற தாய்மார்கள் உண்டு.
சகோதரிமார்கள் உண்டு, முதியோர் உண்டு, வயசானவங்க உண்டு. உண்மையாய் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து திறப்புல நிக்கிற குடும்பம் உண்டு. ஆனா அதெல்லாம் தெரியாம சில வீட்டுல பிள்ளைகள் பையங்க, சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டும் தள்ளி போயிடுவாங்க. பொய்யான மாயை, தேவையில்லாம ஆன்லைன்ல போய் கேம் விளையாடுறது, ஆன்லைன்ல போய் வீடியோ பார்க்கறது, ஆன்லைன்ல போய் தேவையில்லாம வேற வேற வெப்சைட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கிறது. கிருபையெல்லாம் இழந்து போயிட்டு இருப்பாங்க. கர்த்தரை விட்டு யாரெல்லாம் தூரமா போறாங்களோ, யாரெல்லாம் மாயை பின்பற்றுறாங்களோ, வீணரா போறாங்களோ, கர்த்தர் கேட்கிறார், என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? இப்படியே கேட்கிறாரு. இன்னொரு பக்கம் சொல்றாரு, உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவர், அழிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிறாரு. ரவிராஜில் அழிஞ்சு போன ஒரு ஆள். அதனால இந்த வசனத்துடைய உண்மையான அர்த்தம் எனக்கு தெரியும். உம்மை விட்டு சோரம் போயிற, கெட்டு போயிற, கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சுன்னா ஒரு மனுஷன் கெட்டு போயிடுவான்ப்பா. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கெட்டு போயிட்டானால அந்த இடத்துல பிசாஸ் தான் இருக்கான்னு அர்த்தம். அனைவரையும் சங்கரிப்பேன்னு சொல்லி போட்டிருக்கு. யாரா இருந்தாலும் கொன்னே விட வரான். பைபிள் அப்படியே வசனம் எழுதப்பட்டிருக்கு. சில வசனம்லாம் நைட் நேரத்தில் தியானிச்சாதான் சில குடும்பத்துல தெரியும். நான் கிறிஸ்டியனா இருக்கலாம், நான் வேதக்காரனா இருக்கலாம், ஆனா என் இதயத்துக்குள்ள ஒரு மனமாற்றம் இல்லைன்னா அந்த இடத்துல சத்துரு உள்ள வந்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எப்படி சத்துரு உள்ள வாரான்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்ததுல, மனுஷனோட சத்தத்தை கேட்டா வாரான், பொய்யான காரியத்தை பின்பற்றினா வாரான், கர்த்தரை விட்டு தள்ளி போனா வாரான். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் துணிகரம். யார் எங்களை கேட்க போறா? வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். இதெல்லாம் தண்டனை. எழுதி வைங்க, உங்க கையில பைபிள் எடுத்து தண்டனை சொல்லி எழுதி வைங்க. ஏன்னா நிறைய குடும்பத்துல தண்டனைனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. கர்த்தரை விட்டு யாராவது தள்ளி போனால், தூரமா போயாச்சு அப்படின்னா நாசம் அடைஞ்சிருவாங்க. கர்த்தரை விட்டு யாராவது கெட்டு போயிட்டாங்க, தள்ளி போய் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னா, கெட்டு போன வாழ்க்கையா இருந்துச்சுன்னா யாரா இருந்தாலும் அனைவரும் சங்கரிப்பேன்னு சொல்லி போட்டிருக்கு. ஒரு 3 வசனம் நம்ம தியானிச்சிருக்கோம். இந்த 3 வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா சில குடும்பத்துல யோசிப்பீங்க, பிரதர் நம்ம இந்த பூமியில தானே பிரதர் இருக்கிறோம், அப்புறம் என்ன பிரதர் செய்ய அப்படிம்பாங்க. இன்னும் கூட உங்களுக்கு வசனம் வேணா காமிக்கிறேன். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கு. சுவாசம் உள்ள மனுஷனை நம்பி அப்புறம் என்னை அவன் ஏமாத்திட்டான், என் வாழ்க்கை போச்சு, என் பணம் போச்சு, என் நகை போச்சு, என் சொத்து போச்சு, என்னை ஏமாத்திட்டான் உட்காந்து ராத்திரி உட்காந்து புலம்புறது, அழுறது, வேதனைப்படுறது, அப்புறம் நெஞ்சில் அடிச்சிட்டு இருக்கிறது, அப்புறம் தற்கொலை எண்ணங்கள், அப்புறம் மரண பயம், இனிமேல் நான் யாருக்கா வாழணும், எதுக்கா வாழணும், இதெல்லாம் சில வீட்டுக்குள்ள நடந்திருக்கு. இதெல்லாம் நடக்கு. இதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் அப்படின்னா, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கன்னு சொல்லி பைபிள்ல போட்டுருந்துச்சு. இப்ப நிறைய குடும்பத்துல 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் சர்ச்சைக்கு போறாங்களே தவிர சில வீட்டுல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதே இல்லை. சில வீட்டுல மட்டும்தான் கையில பைபிள் எடுத்து வாசித்து மனுஷனை நம்பாம கர்த்தரை மட்டும் நம்பி உண்மையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப சில குடும்பம் எப்படி இருக்குன்னா கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்றாங்க. சில குடும்பம் என்ன பண்றாங்க அப்படின்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்றாங்க. ஒருவேளை இந்த செய்தி யாருக்காவது புதுசா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசுவாங்க, நாளைக்கு கேட்டா நாளைக்கு இன்னொரு வார்த்தை பேசுவாங்க. ஒரு மனுஷனுடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு தெரியாது. நாங்க வழக்கமா எப்பமாவது ஒரு வீட்டுக்கு போவோம். ஆனா இந்த கடைசி டைம் போகும்போது அந்த வீட்டுல மருமகள் 36 வயசு மருமகள் இறந்து போயிட்டா. அந்த வீடு ஃபுல்லா துக்க வீடா இருந்துச்சு. மாமியார் இருக்கு, மருமகள் இறந்து போயிட்டா. அந்த வீட்டுல பார்த்தா ஒரு பையன் 10 வயசு பையன் இருக்கான், ஒரு 13 வயசு பிள்ளை இருக்கு. இந்த மாமியார் கண்ணீர் வடிக்கு என் மருமக போயிட்டான்னு சொல்லிட்டு, இந்த 10 வயசு பையன் சொல்றேன் எங்க அம்மா இறந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்க. இதான் ஒரு குடும்பத்துக்குள்ள நடந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு யார் இருப்பா, நாளைக்கு யார் இருக்க மாட்டா தெரியாது.
வாழ்ற கொஞ்ச காலத்திலே கர்த்தருக்காக வாழுங்க, கற்பனையை கை கொள்ளுங்க, அன்பு கூறுங்க, உண்மையா இருங்க, தேவனுக்கு பிரியமானபடி வாழுங்க, பரிசுத்தமா இருங்க, நீதியை பின்பற்றுங்க. இப்படிலாம் நம்ம யோசித்தால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பதை விட்டு விடுங்கள். பைபிள்ல என்ன போட்டிருக்கு? உன்னை போல பிறனை நேசி. அவ்வளவுதான். அன்பு கூறுங்க, குறைகள் குற்றங்கள் இருக்கா மன்னிங்க, உன்னை போல பிறனை நேசின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனா சில குடும்பத்துல என்ன பண்றாங்கன்னா, கர்த்தரை நம்புறதை விட்டுட்டு மனுஷனை நம்பிடுறாங்க. அதுதான் சொல்றாரு, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பதை விட்டுருப்பா அப்படிங்கிறாரு. சுவாசம் உள்ள மனுஷனை நம்பதை விட்டுரு, எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் அப்படிங்கிறாரு. இன்னும் கூட ஒரு 3 வசனம் இருக்கு, அதையும் வேணா காமிக்கிறேன். 144 சங்கீதம் 4 வசனத்திலே, மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான். மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான் அப்படின்னா எப்படின்னா, காணாம போயிடுவான், அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இருப்பானா அப்படின்னு கேட்டா சந்தேகம் தான். மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானமா இருக்கிறது. கடந்து போயிடும். நிழல் எப்படி கடந்து போயிருதோ அதே போல நிழலுக்கு சமானம் என்று எழுதப்பட்டிருக்கு. அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இருப்பானா தெரியாது. நம்ம மனுஷனை நம்பாமல் தேவனை நம்பினால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். எரேமியா 9:4 போட்டிருக்கு, நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையா இருங்கள். எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்ட்டார். எச்சரிக்கையா இருங்கப்பா அப்படிங்கிறார். மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்குன்னு சொல்லி போட்டிருக்குல்ல, பொய்யான மனுஷனா இருக்கு. சில வீட்டுல மட்டும்தான் உண்மையான மனுஷனை பார்க்க முடியும். இந்த பூமியில நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம சூஸ் பண்ற நபர் யாரு? அவங்க நல்லவங்களா, அவங்க கெட்டவங்களா? இப்ப என் வாழ்க்கையில இப்ப நான் யோசித்து பார்க்க முடியும். நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது தெரியுது, பரிசுத்தம்னா என்ன, உண்மைனா என்ன, நீதினா என்ன, நியாயம்னா என்ன, அநியாயம்னா என்ன, அக்கிரமம்னா என்ன, பாவம்னா என்ன, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கைனா என்ன, இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கைனா என்ன, எல்லாம் யோசித்து பார்க்கும்போது வித்தியாசமா இருந்துச்சு. இதை ஏன் தெரியுமா சொல்லி தரேன்? நைட் நேரத்துல யாரெல்லாம் படுத்து தூங்குறீங்களோ, யாரை நம்பிட்டு இருக்கிறீங்க? மனுஷனை நம்புறீங்களா இல்ல உண்மையில கர்த்தரை தான் நம்புறோமா? நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஃப்ரெண்டுக்கெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணுமாப்பா, அப்படிதான் பைபிள போட்டிருக்கு. சிநேகிதனுக்கு எச்சரிக்கையா இருங்கள். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, சிநேகிதன் சொல்லிட்டானா அப்படின்னு சொன்னா நேரா அப்படியே அவங்க சொன்னதுதான் வேத வாக்கு மாதிரி அவன் இஷ்டம் போல பிளான் பண்ணிடுறாங்க. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி தேவன்கிட்ட கேட்கறது கிடையாது, அம்மா அப்பாட்ட கேட்கறது கிடையாது, புருஷன்கிட்ட கேட்கறது கிடையாது, மனைவிட்ட கேட்கறது கிடையாது. கேட்டா என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான். நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கை அப்படின்னாலே ரெட் லைட் அப்படிம்பாங்க. அந்த நம்ம வண்டியில போகும்போது ரெட் சிக்னல், கிரீன் சிக்னல், எல்லோ சிக்னல் உண்டு. அதே போல ரெட் சிக்னல் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா எச்சரிக்கை. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு அம்மா அப்பா வார்த்தை கீழ்ப்படிய மாட்டாங்க. அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையா இருங்கள். எந்த சகோதரனையும் நம்பாதீர்கள். எந்த சகோதரனையும், யாரா இருந்தாலும் நம்பாதீங்க அப்படின்ட்டு. எந்த சகோதரனையும் நம்பாதீர்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணிக்கிறாங்க. இந்த மோசம் எங்கிருந்து ஆரம்பிக்க அப்படின்னா, சிநேகிதன், சகோதரன், இங்க இருந்து அந்த மோசம் போற எல்லா காரியமும் உள்ள வெளியே வருது. எந்த சிநேகிதனும் தூற்றி தெரிகிறான். நம்மள்ட்ட நல்லா பேசிட்டு இருப்பான், வெளியில போய் பார்த்தா நம்மளை போய் தப்பா பேசிட்டு இருப்பான். எரேமியா 12:6 போட்டிருக்கு, உன் சகோதரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் உனக்கு துரோகம் பண்ணி. அழகா போட்டிருக்கு, உன் சகோதரன் உன் தகப்பன் வம்சத்தாரும் உனக்கு துரோகம் பண்ணி. துரோகம் பண்ற ஆள் யாரு அப்படின்னா, எல்லாம் சொந்த பந்தது எல்லாம் உள்ள கணக்குல வருது. அவர்களும் உன்னை பின்தொடர்ந்து மிகவும் ஆரவாரம் பண்ணினார்கள். அவர்கள் உன்னோடு இனிய வார்த்தைகளை பேசினாலும் அவர்களை நம்ப வேண்டாம். அவர்கள் உன்னோடு இனிய வார்த்தைகளை பேசினாலும் அவர்களை நம்ப வேண்டாம்.
அவர்களை நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம். அப்ப யாரப்பா நம்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் உடனே ஒரு கேள்வி கேட்பாங்க. 31ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல அழகா போட்டிருக்கு. வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்கள் நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன் என்று தாவீதின் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு. வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்கள் நான் வெறுத்து. ஒரு குடும்பத்திலே பொய்யான காரியத்தெல்லாம் பற்றிகளெல்லாம் வெறுத்தா மட்டும்தான் கர்த்தரை நம்ப முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பொய்ய நம்புறாங்க, பொய்ய பற்றி கொள்றாங்க, பொய்யான காரியத்துல போறாங்க. அதனால கிருபை இழந்து போறாங்க. அதனால அவங்களோட வாழ்க்கையில அழிஞ்சு போறாங்க. அதனால அவங்க வாழ்க்கையில முடிவுல பார்த்தா மரணத்துல போய் முடிஞ்சிருது. ஒரு குடும்பத்திலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புறதை விட்டுட்டு, உலகத்துல மற்ற காரியங்களை நம்புறதை விட்டுட்டு, இதெல்லாம் மாயைப்பா, வீண் மாயைகளை பற்றி நான் வெறுத்து நான் கர்த்தரை தான் நம்பியிருக்கேன்னு சொல்லி முடிவெடுத்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இரவு நேரத்துல யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ நாங்க கர்த்தரை நம்பணும்ப்பா. பொய்யான மாயை பற்றி கொள்கிற தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறாள் என்று வேதம் சொல்கிறோம்ப்பா. எந்தெந்த குடும்பத்துல கிருபை இழந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களோ மறுபடியும் இந்த நாளையும் புதுப்பீங்க. கர்த்தரை விட்டு தூரமா போய் மாயான காரியத்துல யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அந்த குடும்பம் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தரை கிருபை தாங்க. கர்த்தரை விட்டு தூரமா போய் எந்த குடும்பத்திலே கெட்டு போன வாழ்க்கையில இருக்காங்களோ அந்த குடும்பம் மனம் திரும்பணும். கிருபை தாங்கப்பா. சுவாசமுள்ள மனுஷனை நம்பி எந்த குடும்பத்துல அழிந்து கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பம் மனம் திரும்பணும். கிருபை தாங்கப்பா. பொய்யான மனுஷனை நம்பி எந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கோ அந்த குடும்பம் மனம் திரும்பணும். கிருபை தாங்கப்பா. சிநேகிதனை எந்த குடும்பத்துல நம்பி வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பம் மனம் திரும்பணும். கிருபை தாங்கப்பா. சகோதரனை நம்ப வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது. எந்த குடும்பத்திலே சொந்த பந்தத்தை மாத்திரமே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பம் மனம் திரும்பணும். கிருபை தாங்கப்பா. எந்தெந்த குடும்பத்திலே யாரெல்லாம் நம்பி எந்தெந்த குடும்பத்துல கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பம் மனம் திரும்ப வேண்டும். கிருபை தாங்கப்பா. வீண் மாய்களை பற்றி கொள்கிறவர்கள் நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன் என்று தாவீதின் சங்கீதத்துல நாங்க தியானித்தோம்ப்பா. எங்களோட வாழ்க்கை கர்த்தரை நம்பி எங்களோட வாழ்க்கை இருக்கணும்ப்பா. இந்த இரவு நேரத்தில் உங்களுடைய கரத்தில் அப்படின்னோம். சிறுபிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க. குறைகள் குற்றங்களை மன்னிங்க, பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கு 1000 மடங்கு உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இரவு நேரத்தில் எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலையில் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துவனோட அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. கற்பத்தினிக்க ஜெபிக்கிற கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க தாயம்பள்ளியும் ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க பரம வைத்தியர் கூட ராஜா நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குடும்பத்துல குழப்பங்கள், தேவையில்லா தொடர்புகள், தேவையில்லா சிந்தனைகள், தேவையில்லா காரியத்திலே அப்பா நேரத்தை செலவு பண்றாங்க. சில குடும்பத்துல விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, நைட் நேரத்தில் தேவையில்லாத அப்பா பல மணி நேரம் வேஸ்டாரு அப்பா எத்தனையோ காரியங்கள், அந்த எல்லா அருவருப்பான காரியங்கள் மனம் திரும்பணும்ப்பா. எந்த குடும்பத்துக்கு விரோதமா எந்தெந்த ஆவியில் கிரியை செய்து கொண்டுக்கோ வானமுள்ள பொல்லாத சகல சத்துரு சகல கிரியலாம் இயேசுக்கு நாம சுட்டு எரிக்கப்பட்டாச்சா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமா எந்தெந்த ஆவியல் போராடி கொண்டுக்கோ அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசுக்கு நாமத்தை சுட்டு எரிக்கப்பட்டாச்சா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கு ஆசிரியங்க பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க ராஜா. சில குடும்பத்துல நைட் நேரத்துல தனிமையில இருக்காங்க, திக்கற்ற பிள்ளை இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க. சில குடும்பத்திலே அப்பா சரீரத்திலே பலவிதமான பலவீனத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. எத்தனையோ குடும்பத்திலே வயசாயிட்டு யாருமே இல்லை, ஹோம்ல இருக்காங்க, முதியோர் இல்லத்துல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க. அந்த குடும்பத்தை கத்த சந்திக்கணும்ப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ளே தாழ்த்துறாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கணும் ராஜா. விசேஷம் அந்த நாளில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துவாங்களோ எல்லாருடைய தேவையில சந்திங்க. என் இயேசு ராஜா சந்திங்க ராஜா. நைட் நேரத்தில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க ராஜா, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க ராஜா. சில குடும்பத்தில் ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் அப்பா பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்காங்க, நைட் நேரத்தில் வியாபாரம் பார்க்க, நைட் நேரத்தில் டிராவலிங் இருக்காங்க, நைட் நேரத்தில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, வேற வேற நாட்டில் இருக்காங்க. எல்லா தேசத்துல ஜனங்களையும் இயேசு ராஜா அவனுடைய பாதப்படியில் அர்ப்பணிக்கும் ராஜா. நைட் நேரத்தில் யாரெல்லாம் டியூட்டியில் இருக்காங்களோ தேவையில்லாமல் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ, தேவையில்ல எந்த ஒரு பழக்கமோ, தேவையில்லை எந்த ஒரு காரியத்திலையும் அருவருப்பான காரியத்தில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. மதுபான அடிமையிலே தேவையில்லை
எந்த ஒரு காரியத்தில் விசிக்கிறோட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என் இயேசு கிறிஸ்து ராஜா வேலை அடைக்கணும்ப்பா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க ராஜா. ஹாஸ்டல் இருக்காங்க, சில குடும்பத்துல நைட் நேரத்துல டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க ராஜா. சில குடும்பத்துல வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வேற வேற இடத்துல அப்பா நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க. எல்லாரையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள பண்ணிடும் கர்த்தர் பொறுப்படுத்தலும். சரீரத்துல பலவீனத்தோடு யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில, சில குடும்பத்தில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல், சில குடும்பத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், சில குடும்பத்தில் அப்பா தள்ள சர்ஜரி, சில குடும்பத்தில் அப்பா சரீரத்தில் பல இடத்துல ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பிளட் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வீசிங் ப்ராப்ளத்தில் இருக்காங்க, சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ஹார்ட் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் கண்ணில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் கால் வலி, கை வலி, கழுத்து வலி, நரம்பு வலி, இடுப்பு வலி, சில குடும்பத்தில் சரீரத்தில் எந்தெந்த குடும்பத்தில் பலவீனத்தோடு சின்ன பிள்ளைகள் ஐசியூ இருக்காங்களோ, எந்தெந்த குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலில் அப்போ ஆப்ரேஷன் இருக்காங்களோ, எம்ஆர் ஸ்கேன் எடுத்து ரிப்போர்ட்ல எந்தெந்த குடும்பத்துல எந்தெந்த பலவீனத்தோடு இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திக்கணும்ப்பா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் முத்திரப்படும் ராஜா. எந்த குடும்பத்துல பலவீனம் இருக்கோ, எங்களோட பலவீனம், எங்களோட அக்கிரமம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே உண்மை அழைக்கிறோம் ராஜா. பரிகாரியாகிய கிறிஸ்துவை அழைக்கிறோம் ராஜா. கர்த்தரை அழைக்கிறோம் ராஜா. உம்முடைய தழும்புல கரத்தெல்லாம் தொட்டு சுகமாக்கித்தாங்க. எங்களோட பலவீனத்தை எல்லாம் நீக்கி சுகமாக்கித்தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பரிபூர்ணமான சுகம் தாங்க, தீர்காயுஸ் தாங்கப்பா. உம்முடைய தழும்புல கரத்தெல்லாம் தொட்டு சுகமாக்கித்தாங்க. யாரெல்லாம் கண்ணீரோடு நிக்கிறாங்களோ, யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆபரேஷன் தியேட்டருக்கு பணம் கொடுத்து அப்பா வெளியில் நின்று கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கும் ராஜா. அந்த குடும்பத்து மேல இப்பொழுதே கர்த்தர் வரணும்ப்பா. அந்த ரூமுக்குள்ள வரணும்ப்பா. ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கர்த்தர் வரணும்ப்பா. எந்த வீட்டுல படுத்த படுக்கல, எந்த இடத்துல நைட் சூழ்நிலை அப்பா தனிமையில இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கணும்ப்பா. சில குடும்பத்துல வயசாயிட்டுப்பா, ரொம்ப வயசாயிட்டு, நிறைய மாத்திரை எடுக்காங்க, தூக்கம் மாத்திரம் எடுக்காங்கப்பா. நைட் நேரத்தில் தூக்கம் வரமாட்டுது. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கிறோம்ப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும் உங்களுடைய கரத்துல அப்படின்னும். யாரெல்லாம் அர்ப்பணிக்கணும் எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரும் கர்த்தர் சந்திங்க. அவங்க நாம மையம் விடட்டும். எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலை அடைங்கப்பா. கடனில் கஷ்டப்படுறாங்க, அந்த மாதம் வண்டி டியூ கட்டணும், கார் டியூ கட்டணும். சில குடும்பத்தில் ஹோம் லோன் இருக்குது, ஃபைனான்ஸில் வாங்கியிருக்காங்க, பர்சனல் லோன் இருக்குது, பிஸ்னஸ் லோன் இருக்குது, விவசாய லோன் இருக்குது. சில குடும்பத்தில் காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் இன்னும் முடியல. சில குடும்பத்தில் இந்த மாதம் தேவை இருக்குது, வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும். சில குடும்பத்தில் தனிமையில் இருக்காங்க. சில குடும்பத்தில் பிள்ளைகள் காலேஜ் ஃபீஸ்க்காக பல லட்சங்கள் வாங்கியிருக்காங்கப்பா. எத்தனையோ குடும்பத்தில் கடனில் கஷ்டப்படுறாங்க. அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை எல்லா குடும்பத்தையுமே இயேசு கிறிஸ்து ராஜா சந்திங்கப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கும் அதை சந்திங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷமா கர்த்தர் அவங்களுடைய தேவையெல்லாம் சந்தித்து மீதம் எடுத்து வைக்கணும்ப்பா. எந்த குடும்பத்துல பொருத்தனை பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ அப்பா, எந்த குடும்பத்துல தீர்மானம் பண்ணி கர்த்தருக்கா வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ, எந்த குடும்பத்திலே மனம் திரும்பி கர்த்தருக்கா வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வேணும்பா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ நீதிமான் சிரசு மேல் ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் என்று வேதம் சொல்லி ராஜா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். யாரெல்லாம் அப்பா விசுவாசிக்கிறாங்களோ விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அந்த இரவு நேரத்துல எந்த குடும்பத்திலே அப்பா வேதனையோடு இருக்காங்களோ அந்த வேதனை, துக்கம், உபத்திரம் எல்லா கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்றி அந்த குடும்பத்துக்கு ஆனந்த கழிப்பே அப்பா தாங்கப்பா. உங்க பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. உபத்திரத்துல வெளியில வர கிருபை தாங்கப்பா. கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆறுதலா இருங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு சகாயரா இருங்கப்பா. எந்த குடும்பத்துல எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில வேதனையோடு நிந்தையோடு இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் தாங்கி தப்பு வைங்கப்பா. உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் எல்லா குடும்பம் வேலை அடைபட்டும். இரவு நேரத்துல இன்பமான தூக்கம் தாங்க ராஜா. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லா சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளைக்குங்க ராஜா. எங்களோட ஆவி உம்முடைய கரத்துல அப்படின்னும். எங்க இதயத்துக்குள்ளே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு எண்ணமும் எங்க சிந்தனைக்குள்ள எங்க இதயத்துக்குள்ள வரக்கூடாது. இயேசு கிறிஸ்து நாமத்துல வேலி அடைக்கப்படும் ராஜா. எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் விட்டு ராஜா. உருவின பட்டயத்தோடு தேவ தூதர் உருவாக்கி விட்டு ராஜா. முன்னும் பின்னுமா தேவனை பாட்டுங்க. எங்க வீட்டுக்குள்ளே நீங்க இருக்கணும்ப்பா. நீங்க தலைவரா இருக்கணும்ப்பா. நாங்க உங்க பிள்ளையா இருக்கணும்ப்பா. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. ஆட்டுக்குட்டியால் ஜீவ புஸ்தகத்துல எங்க பேர் எழுதப்படணும்ப்பா. யாரெல்லாம் இந்த வீடியோ கேட்கிறாங்களோ, யாரெல்லாம் இப்போ ஜெபிக்கிறாங்களோ எங்க எல்லாருடைய பேர் ஆட்டுக்குட்டியால் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும்ப்பா. தீட்டு, அருவருப்பு, பொய் ஒன்றும் அதில் பிரவேசிப்பில்லை என்று எழுதப்பட்டிருக்குப்பா. தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம் எதுவா இருந்தாலும் மன்னித்து
உங்க பிள்ளைகள் இந்த இரவு நேரத்தில் ஆட்டுக்குட்டிய ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஒவ்வொரு குடும்பத்து மேல தெளிக்கப்படட்டும்ப்பா. என் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படட்டும்ப்பா. எந்த குடும்பத்திலே மரண பயத்தோடு தற்கொலை எண்ணங்களோடு இருக்காங்களோ அந்த எல்லா செத்த கிரகம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறிபடட்டும்ப்பா. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தாங்கப்பா, நல்ல குடும்பமா தாங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, விசாவுக்காக ஜெபிக்கிறாங்க, ப்ரொமோஷனுக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, எந்த வேலை கிடைச்சா பரவாயில்ல ஜெபிக்கிறாங்க, வியாபாரத்துக்காக ஜெபிக்கிறாங்க, புதுசா தொழில் தொடங்கி ஆசைப்படுறாங்க. எல்லாருடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில அற்புத அடையாளம் உண்டாகட்டும் ராஜா. என் இயேசு கிறிஸ்து ராஜா எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உங்க பிள்ளைகளை ஆசிரியங்க. உங்களுடைய கரத்துல அப்படின்னா அதிகாலையிலே துதிக்கிற துதியோட எலும்பு கத்து கிருபை செய்யுங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் ஆசிரியங்க. தேவனர்லி அப்ப மினிஷன்ல கர்த்தருடைய கரத்துல அப்படிங்கிறோம். கர்த்தர் 1000 மடங்கு ஆசிரியங்க. ரவிராஜ் உங்களுடைய கரத்துல அப்படிங்கிறோம். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்கள் அப்படிங்கிறோம். அவங்களுடைய வம்சம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு ஆசிரியங்க. கர்த்தர் பொறுப்படுத்த துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு கொடுப்பதாக ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, டெய்லி ஒரு நிமிடமா எனக்கு ஜெபிங்க. அதிகாலை வேலை ஜெபிங்க. அதை தொடர்ந்து கேளுங்கள். 93630641 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.